ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 lakhs per annum வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் உங்களுக்கு வந்து சேலரியை வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. இது வந்து வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஜாப். ஸோ இதுக்கு வந்து எங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாப்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும், ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால உங்களுக்கு இன்டர்வியூ மோட் கூட பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இன்டர்வியூ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப்க்கு ஹையர் பண்ணுற லொக்கேஷன் வந்து பெங்களூர் லொக்கேஷன். இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்க்கு உங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ஒரு நல்ல ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு லேப்டாப் வந்து உங்ககிட்டயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வீடியோ ஆடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஒரு லேப்டாப் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த லாங்குவேஜ் அப்படின்னா இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்திருக்கணும், அது போக ஹிந்தி அல்லது ஏதாவது ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்பவுண்ட் கால்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரியான ஒரு ஜாப். ஸோ கால் பண்ணி பேசும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்புறம் வந்து இங்கிலீஷ் அந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுள் நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர்ஸ்க்கு அவுட்பவுண்ட் கால்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லேர்னிங் வெப்சைட்டு. ஸோ ஆன்லைனில் கோர்சஸ்லாம் கான்டாக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வெப்சைட் இது. ஸோ இது வந்து ஒரு சேல்ஸ் ரிலேட்டடான ஒரு ஜாபு. ஸோ கால் பண்ணி நான் உங்ககிட்ட வந்து இந்த கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கீங்களா, இல்லைனா அந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாபு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஜாப் வந்து லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. யார் ஹையர் பண்ணுறாங்கன்னா வேதாந்து. ஸோ இவங்க வந்து ஆன்லைன் கோர்சஸ்லாம் வந்து நடத்துவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வேதாந்துலேருந்து தான் இப்போ இந்த ஜாப் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இந்த ஜாப் ரோலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பிடிஇ. ஸோ அவங்களே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல வெப்சைட்டு. உங்களுக்கு வந்து இந்த ஜாபில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாபில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளைன்னு இருக்கீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக நான் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.